இன்னைக்கான நல்ல ஃபர்ஸ்ட் நியூஸை எங்கேருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா விப்ரோ கம்பெனில இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். ஏன் அப்படின்னா விப்ரோ கம்பெனி வந்து ஒரு 2 முக்கியமான நியூஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. அந்த ஒரு கம்பெனியோட நேம் வந்து மெட்ரோ ஏஜி அப்படின்றது தான் கம்பெனியோட நேமா இருக்கு. இது பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் இவங்க அவங்களோட கிளைண்ட் தான். ஸோ இந்த மெட்ரோ ஏஜின்ற கம்பெனி வந்து ஃபுல்லாவே ஐடி சிஸ்டம்ஸ்ல இருந்து அந்த ஒரு ட்ரெடிஷனல் ஐடி சிஸ்டம்ல இருந்து டோட்டலாவே ஓல்டு டேட்டா சென்டர்ஸ்ல இருந்து ஃபுல்லா மாத்தி இப்போ வந்து டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்னைஸ்டு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு வரும்போது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்க போது மெட்ரோ ஏஜின்ற கம்பெனிக்கு. ஸோ இந்த மெட்ரோ ஏஜி கம்பெனி வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா புது டெக்னாலஜி வந்து செட்டப் பண்ணிட்டு ஏஐக்கு வந்து அடாப்டேஷன் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கிளவுட் பேஸ்டான அந்த ஒரு டேட்டா வந்த ரீசனால இவங்களுக்கு பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு மைக்ரேஷன் மூலமா இங்க சைபர் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, பிசினஸோட அந்த ஒரு கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஆபரேஷனலும் சூப்பரா வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் ஏஐ பவர்டான ஒரு கம்பெனியா வந்து மெட்ரோ கம்பெனி வந்து மாற போறாங்க, மெட்ரோ ஏஜென்ட் கம்பெனி வந்து மாற போறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா ஆட்டோமேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு சர்வீஸோட ரெக்வஸ்ட் எதனா வருது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து செக்யூர் பண்ற மாதிரி எடுத்துட்டு வர போறாங்க. டைமும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக போகுது. இது இந்த விப்ரோவுக்கும் அண்ட் தென் இந்த மெட்ரோ ஏஜி கம்பெனிக்கும் மல்டி இயர் டீல் வந்து இருக்கு. அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விப்ரோ கம்பெனி வந்து ஆக்னே குளோபல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதா ஒரு பிளான்ல வந்து இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி 60% ஆஃப் த ஸ்டேக் வந்து இருக்கு. இப்போ அடிஷனலா இன்னொரு 20% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்க போறாங்க. ஸோ இப்போ ஓனர்ஷிப் வந்து 60% இருந்து 80% வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக இந்த ஒரு கம்பெனியை பிளான் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனியா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி அண்ட் கேஷுவாலிட்டி இன்சூரன்ஸ் செக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல டீப்பான பிரசன்ஸ் வந்து இந்த ஒரு கம்பெனி இருக்கு, ஆக்னே குளோபல்ன்ற கம்பெனிக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் தான். அதனால அக்யூசியேஷன் வந்து பண்ணிட்டு வராங்க. இவங்களோட பிசினஸ்மே க்ரோ ஆயிட்டு தான் வந்திருக்கு. ஆக்னே குளோபலோட பிசினஸ் $18 மில்லியன் வந்து ஃபினான்ஷியல் 2024 ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. அங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகி 24 மில்லியன் ஆச்சு. இப்போ ஃபினான்ஷியல் 2026 வந்து $27 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ இது ரெண்டுமே இந்த கம்பெனிக்கு நல்ல அப்டேட்டா இருக்கு விப்ரோக்கு. ஹெச்எல் டெக் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஏஐ இன்னோவேஷன் ஜோன் வந்து சென்னையில வந்து ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இன்னோவேஷன் ஜோன்ல என்ன வந்து இருக்க போகுது, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும் பத்தியில அது வந்து இந்த ஒரு இன்னோவேஷன் ஹப்பா வந்து இருக்கும் போது. ஸோ இங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த டெப்ளாய் வந்து பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ எப்படி சொல்யூஷன்ஸ் வந்து ஃபாஸ்டா தரது வந்துட்டு இந்த டெப்ளாய்மெண்ட் வந்து இங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ரியல் வேர்ல்டு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது, கம்பெனிஸ்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடி கம்பெனியுமே வந்து இங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இது வந்து சென்னையில வந்து ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி மூலமா லேட்டஸ்ட் ஏஐ பவர்டு ப்ராசஸர் எல்லாமே உள்ள இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. ஸோ இது மூலமா இங்க ஏஜென்டிக் ஏஐயா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஏஐயா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஏஐ ஃபேக்டரிஸ்க்காக இருக்கட்டும், ஏஐ ஃபோர்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லா விதமான அட்வான்ஸ்டு ஏஐ டூலுமே இங்க வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஹெச்எல் டெக்கோட இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏஐ மார்க்கெட் வந்து அவங்க எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. எல்லா கம்பெனிஸுமே இந்த ஒரு ஜோன்ல போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நல்லா வந்து தெரியுது. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. ஜேஎல்ஆர் பிசினஸ் பத்தி நமக்கு தெரியும். அது வந்து இங்க வீக்கான கைடன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 2027 கொடுத்த ரீசனால மார்க்கெட்ல வந்து இறக்குனாங்க. பட் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய அனலிஸ்ட் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் இங்க பை ரேட்டிங்கும் வைக்கிறாங்க, செல் ரேட்டிங்கும் வந்து வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஜெஃப்ரிஸ், போஃபா, அப்புறம் சிட்டிலாம் வந்து பார்க்கும்போது நெகட்டிவான வியூஸ் வந்து வைக்கிறாங்க. டார்கெட் பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வைக்கிறாங்க. ரீசன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமான காஸ்ட் வந்து இருக்கு, டஃப்பான காம்படிஷன் வந்து இருக்கு. ஸோ அதனால வீக்கான ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்கும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இதுவே இந்த சிஎல்எஸ்ஏ, நோமா, அப்புறம் வந்து இங்க எஸ் செக்யூரிட்டிஸ் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் லான்ச்சஸ் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. காஸ்ட் வந்து சேவ் பண்ண போறாங்க, பெட்டரான யூட்டிலைசேஷன் வந்து பண்ண போறாங்க, ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றது இவங்களோட ஸ்டாண்டர்டா வந்து இருக்கு. இப்ப நம்ம நோமா சொல்றதை நம்ம எக்ஸாக்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் பிரைஸ் வந்து ₹470 வந்து வைக்கிறாங்க. 30% இங்க இருந்து ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க அடுத்த ஒரு 18 மாசத்துல வந்து ஜேஎல்ஆர்ல கிட்ட இருந்து 5 புது லான்ச்சஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து எலக்ட்ரிக் ரேஞ்ச் ரோவர் மாடல் வந்து இருக்கு, அப்புறம் ஜாகுவார் டைப் 1 மாடல் வந்து இருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அப்புறம் நார்த் அமெரிக்கா மார்க்கெட்லயுமே உங்களுக்கு பெரிய வந்து growth இன்ஜினா வந்து இருக்க போகுது. புது ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பார்ட்னர்ஷிப், அப்புறம் எங்க மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. அப்புறம் ஜேஎல்ஆர்மே வந்து £1.7 பில்லியன் வந்து காஸ்ட் வந்து 2 வருஷத்துல சேவ் பண்ண போறோம்னு வர சொன்னாங்களா. இது எல்லாமே கணக்கு பண்ணி தான் டார்கெட் பிரைஸ் வந்து ₹470 போகும் அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம ஆஸ் இன்வெஸ்டரா வந்து பார்க்கும்போது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னாலும் கூட ரெண்டுமே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனி இப்போ அண்டர் வேல்யூஷன்ல வந்து இருக்கு. ஸோ இவங்க சொன்னது வந்து பண்ணிடுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான மூவ்மெண்ட் வந்து எடுக்கிறோம். அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. அவங்க ட்ரக் பிரைசஸ் வந்து ஏற்ற போறதா சொல்லியிருக்காங்க. 2.5% வந்து ஏற்ற போறாங்க ஜூலை மாசம். ஸோ ஜூலை 1 இருந்து இது வந்து எஃபெக்டிவ் வரப்போகுது. ஏற்கனவே ஏப்ரல் மாசம் வந்து 1.5% வந்து ஏற்றினாங்க. இப்போ 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு ட்ரக் இருக்கு அப்படின்னா அது அப்படியே 1.2 லேக் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி 31,20,000 வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ண போறாங்க. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ட்ரக்கை பை பண்றதை கொஞ்ச நாள் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அசோக் லேலண்ட், ஈச்சர், மஹேந்திரா எல்லாருமே வந்து பிரைஸ் வந்து ஏற்ற போறதா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுமே பிரைஸ் வந்து ஜூலை மாசம் வந்து ஏற்ற போறதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால ட்ரக் சேல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு.
பாட்டா இந்தியா ஷேர் வந்து புது சிஓ அப்பாயின்மெண்ட்னால 16% வந்து ஏறி இருக்கு. சஞ்சய் ராவோன்றவங்க புது சிஓவா வந்து போட்டிருக்காங்க. இவர் வந்து இந்த நைக்கி பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரீட்டைல் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தாரு. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் தான். ஸோ இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் தான் இதுக்கப்புறம் புது சிஓவா வந்து இருக்க போறாரு. ஸோ இவர் வந்து நைக்கில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜாரால இருக்கு, கெஸ்ல வந்து இருக்கு. அப்புறம் வந்து மேக்ஸிமம் டியூட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஸ்ட்ராங்கான இன்டர்நேஷனல் ரீட்டைல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால இவர் உள்ள வந்து ரீசனால டர்ன் அரவுண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. வீக்கான டிமாண்ட் இருக்கு, டிசப்பாயிண்டிங்கான ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஷேர் வந்து அடிச்சாங்க. இவர் உள்ள இந்த ரீசனால இது எல்லாமே கம்பேக் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பாட்டா வந்து இப்ப யங் கஸ்டமர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி தான் இப்ப எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் வைஸ் வந்து பார்க்கும்போது. ஸோ இன்னமும் மார்க்கெட்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. இதனால 16% வந்து ஏறி இருக்கு. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு ஷேரா வந்து இருக்கு மஹேந்திரா கம்பெனிக்கு. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை இங்க மஹேந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க சென்னையில. ஸோ இங்க இருந்து ஆர்ஜின் ஆக போகுது. இந்த ஒய்கேகே இந்தியான்ற கம்பெனி வந்து $150 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இவங்க வந்து 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் பண்ண போறாங்க. இதோட டார்கெட் வந்து பார்க்கும்போது இங்க 2028 பிப்ரவரில வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ பிளான்ட் வந்து புதுசா வந்து போட போறாங்க. இங்க சென்னையில வந்து போட போறாங்க. மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸோட அந்த ரியல் எஸ்டேட் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா போட போறாங்க. இந்த ஒய்கேகேன்ற கம்பெனி வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து இந்த ஜிப்லாம் தயாரிப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து இங்க குளோபல் மார்க்கெட் பிளேயரா வந்து இருக்காங்க. அதை தாண்டி இங்க இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட்ஸ் வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த அப்பேரலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ளை பண்றது, டெக்ஸ்டைலுக்கு சப்ளை பண்றது, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாம் சப்ளை பண்றதெல்லாம் பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனிக்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் போது மஹேந்திரா லைஃப் ஸ்பேசஸ்க்கு. நைகா கம்பெனியுமே நேற்றுக்கு நாள்ல 8% வந்து ஏறி இருக்கு. 52 வீக் ஐயை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 30ல வந்து அவங்களோட டார்கெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய டார்கெட் வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஏஜே மீட்டிங் வந்து நடந்துச்சு. அதுல நிறைய டார்கெட் வச்சாங்க. அதனால இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஏறி இருக்கு. ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிசினஸே வந்து இங்க வந்து $5 பில்லியன் மேல கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூவா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றது தான் மெயினான டார்கெட்டா வந்து இருக்கு. ஸோ 2ல இருந்து 3 மடங்கு ரெவன்யூ growth வந்து இருக்கணும். 4ல இருந்து 5 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டா growth வந்து இருக்கணும். கம்பெனியோட கோர் செக்மெண்ட் எது? அந்த ஒரு பியூட்டி செக்மெண்ட் தான். ஸோ அந்த ஒரு செக்மெண்ட் வந்து 2ல இருந்து 3 மடங்கு வந்து ரெவன்யூ வந்து ஏறணும். டார்க் ஸ்டோர்ஸையும் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிட்டு வராங்க. 600 ஸ்டோர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்ற பிளான் வந்து இருக்காங்க. இப்போ இருக்குது 300 ஸ்டோர்ஸ். அப்புறம் எபிட்டா மார்ஜின் வந்து டபுள் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. நைக்காவோட அந்த ஃபேஷன் கிராஸ் மெர்ச்சன்டைஸ் வேல்யூமே வந்து 3ல இருந்து 3.5 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா ஏத்த போதா வந்து சொல்லியிருக்காங்க. B2B பிளாட்ஃபார்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்த போதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இங்க ரீட்டைலரோட அந்த எக்ஸ்பென்ஷனுமே வந்து ஏத்த போதா சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் ரீட்டைலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வர போதா சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்குது 5 லட்சம் ரீட்டைலர்ஸ். ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான் சூப்பரா வச்சிருக்க ரீசனால மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரைஸ் பண்ணி ஏத்திருக்காங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி வந்து இப்போ வந்து பை ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்றாங்க. நோமா தான் வந்து இந்த பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இங்க இருந்து 40% அப்சைடு போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சொல்றாங்க. டார்கெட் பிரைஸா ₹3090 வந்து வச்சிருக்காங்க. HULோட ரெவன்யூ வந்து 3% வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து ஏறிச்சு. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்க்கும்போது 7.6% வந்து ரெவன்யூ growth வந்து இருக்கு. அப்புறம் இங்க நோமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 9ல 10% சேல்ஸ் growth இருக்கும். இங்க வால்யூம் growth வந்து பார்க்கும்போது 6 to 7% வந்து இருக்கும். இந்த ஒரு Q1ல அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. புது ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லாமே பிரீமியம் ப்ராடக்ட்ஸ். இந்த டவ் ப்ராடக்ட்ல இருந்து அப்புறம் ஹார்லிக்ஸ் ப்ராடக்ட்ல இருந்து அப்புறம் க்ளோஸ்அப் ப்ராடக்ட்ல இருந்தெல்லாம் நிறைய பிரீமியமான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால HUL வந்து அதிகமான மணி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. காமர்ஸ் growthல வந்து பார்க்கும்போது 20% வந்து வச்சிருக்காங்க. Q காமர்ஸ்லயுமே அவங்களோட சேல்ஸ் growth வந்து டபுள் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்க ரீசனால இங்க வந்து நோமா வந்து பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. ₹3090 போகும். அதாவது இங்க இருந்து 40% அப்சைடு போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. NSE கம்பெனியோட IPO வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது பாத்தீங்கன்னா இதனால லாங் டேர்ம்ல இந்த ஒரு கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸா இருந்த எல்லாருமே பெனிஃபிட் வந்து அடைய போறாங்க. லைக் வந்து இந்த SBI கம்பெனி, அப்புறம் வந்து இங்க பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் வந்து இங்க PSU ஸ்டாக்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து அடைய போறாங்க. லைக் இன்சூரன்ஸ் கம்பெனியான இந்த LICயுமே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து அடைய போறாங்க. மெயினா SBIல வந்து பெனிஃபிட் அடைய போறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த SBI கம்பெனி இந்த ஒரு கம்பெனியில ஸ்டேக் வாங்கும்போது 2.48 கோடி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 2.5 கோடி ஷேர் வாங்கும்போது இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து 0.18 தான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸா இருந்துச்சு. அதாவது ₹1 கம்மி 80 பைசா தான் இந்த ஒரு கம்பெனியோட ஷேரா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் வந்து ₹2100. இவங்க வந்து ₹1 கம்மியா 2.5 கோடி ஷேர்ஸ் வந்து வாங்கிட்டு இப்போ ₹2100 வந்து 2.5 கோடி ஷேர்ஸ் வித்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி SBI கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து அடைய போறாங்க. ஸோ இந்த மாதிரி SBI, பேங்க் ஆஃப் பரோடா நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு IPO வந்தது அப்படின்னா பெரிய பெனிஃபிட் வந்து அடைய போறாங்க. இந்த ஒரு IPOமே ஃபுல்லா ஆஃபர் ஃபார் சேல் தான். ₹30,000 கோடி வந்து வெளியே போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பாப்போம் இந்த IPO வந்து வரட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட AGM மீட்டிங் வந்து இன்னைக்கு நாள்ல நடக்க போகுது. 49வது AGM மீட்டிங் வந்து இன்னைக்கு நாள்ல நடக்க போகுது. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸோட IPO பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. ஸோ அனலிஸ்ட் எல்லாரும் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க IPOவோட அந்த ஒரு வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கும், தென் இவங்களோட ஒர்த் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்புறம் வந்து AI டேட்டா சென்டர்ஸோட எக்ஸ்பென்ஷன் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. 168 மெகாவாட்கான டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் வந்து ஜாம்நகர்ல வந்து போட போதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தின என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்க போறாங்க. ரீட்டைல் அப்புறம் நியூ எனர்ஜி growth வந்து எப்படி இருக்க போகுது.
இங்க ரிலையன்ஸ் லிமிடெடோட growth வந்து Q4 வந்து சூப்பரா இருக்கு. 87,000 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின அப்டேட்ஸ் என்ன சொல்ல போறாங்க. அப்புறம் வந்து நியூ எனர்ஜி growthன்னு சொன்னோம்ல, இந்த மேனுஃபேக்சரிங், அப்புறம் வந்து இங்க கிரீன் ஹைட்ரஜன், அப்புறம் வந்து இங்க சோலார் ப்ராஜெக்ட்ஸ், பேட்டரி ப்ராஜெக்ட்ஸ், இதை பத்தின என்ன அப்டேட்ஸ் வந்து இருக்க போகுதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நல்ல டிஸ்கஸ் வந்து பண்ண போறாங்க. எஸ் பேங்க் கம்பெனி வந்து 50 கை வந்து டச் பண்ணிருக்கு. லாஸ்ட் 5 நாள்ல வந்து 16% வந்து ஏறி இருக்கு. சோ இப்போ ஆர்பிஐயோட மெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டா இருக்குதுன்றதை நம்ம நேத்து பார்த்திருந்தோம். இப்போ இன்னொரு பெனிஃபிட்டா வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நார்த்தன் ஆர்க் கேபிட்டல்ன்ற கம்பெனிகள் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இதனாலே இந்த ஷேர் வந்து ஏறுது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஷேர் ஏறி தான் வந்து இருக்கு. 50 கையில தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தாலுமே மிக்சடா தான் வந்து இருக்கு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா growth வந்து கிடையாது. ப்ராஃபிட் வைஸ்ல ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா growth இருக்கே தவிர அசெட் குவாலிட்டில ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடையாது. ஐசிஐசி செக்யூரிட்டிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து 12% வந்து லோன் growth வந்து இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனாலும் ஹோல்ட் ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ₹21 டார்கெட் பிரைஸ்ல ஹோல்ட் ரேட்டிங் வந்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹோல்ட் பண்ணி வைங்கன்றது அர்த்தமா இருக்கு. எமிரேட்ஸ் என்பிடின்ற கம்பெனி வந்து ஆர்பிஎல் கம்பெனில ஸ்டேக் வந்து வாங்க போதா நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த ஒரு ஆர்பிஎல் கம்பெனியை ஃபுல்லாவே வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து வாங்க போறாங்க. அதுவும் ஃபாரின் கம்பெனி வந்து வாங்க போறாங்க. அது வந்து எமிரேட்ஸ் என்பிடின்ற ஒரு கம்பெனி வந்து வாங்க போறாங்க. 60% ஆஃப் ஸ்டேக் வந்து வாங்கிட்டு தான் இப்போ சொல்றாங்க. கம்ப்ளீட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 60% ஸ்டேக்ன்றது 26,000 கோடியா வந்து இருக்கு. ஸோ இந்த பேங்கோட ப்ரொமோட்டரா வந்து மாறிட்டாங்க எமிரேட்ஸ் என்பிடின்ற கம்பெனி. இந்த ஒரு எமிரேட்ஸ் என்பிடில இருந்து 5 சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸா இந்த ஒரு போர்ட்ல போய் உட்காந்துருக்காங்க. அதுல வந்து சிஓ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்க்ளூட் ஆகி தான் வந்து இருக்காரு. ஸோ ஆர்பிஎலுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் வந்து இருக்கு. எமிரேட்ஸ் என்பிடின்ற குளோபல் பேங்கிங் எக்ஸ்பர்டைஸோட ஒரு ஆக்சஸ் வந்து இருக்கு. அது யூஸ் பண்ணி எப்படி க்ரோ ஆகுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். HDFC பேங்க்ல ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்ம் சேர்மனா இப்ப இருக்கிற கேகே மிஸ்டே வந்து இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. புதுசா பெர்மனண்டா வந்து ஒரு சேர்மன் வந்து HDFC பேங்க்ல உள்ள வர வரைக்கும் நீங்க வந்து சேர்மனா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மா வந்து இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா 3 மாசத்துக்கு வந்து இன்டர்ம் சேர்மனா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க HDFC பேங்க்லயே இன்னொரு கேள்வி வந்து இருக்கு. இண்டிபெண்டன்டான லீகல் ரிவ்யூ வந்து டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து செயல்பட்டு இருக்காங்க. ட்ரை லீகல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இந்த ஒரு கம்பெனி அட்டார்னி சக்கரவர்த்தி வந்து வெளியே போனார் பாத்தீங்கன்னா சேர்மன். ஸோ அவர் சொன்ன இஷ்யூஸ் எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு நாள்ல வரணும். பட் ஆனா இப்போதைக்கு அது வந்து ரெடி பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டா ரெடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து HDFC பேங்க்ல ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓவராலா இன்னைக்கான நாள்ல இருக்கிற மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து உலக நியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூஎஸும் ஈரானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 நாளைக்கான இன்டர்ம் பீஸ் டீலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் நெகோசியேஷன்ஸ் அப்புறம் வந்து இங்க ஃபர்தரா வந்து எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லாம பேச்சுவார்த்தைகளாக வந்து போக போகுது. ஒரு சில ஆயில் டேங்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வந்து கிராஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால குளோபல் லெவலில் அந்த ஒரு எனர்ஜி சப்ளை இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. கொஞ்சம் வந்து குறைய போகுதுன்றது நல்லா தெரியுது. இந்த ஒரு க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $95 பெர் பேரல்ல இருந்து இப்போ வந்து $78 பெர் பேரல் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கிருக்கு. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. ஈரானுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். அவங்களோட ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஆக்சஸ் வந்து கிடைக்க போகுது. 300 பில்லியனுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த ஒரு கண்டிஷன்ஸ் ஓகே ஆச்சு அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் அந்த ஒரு ட்ரேட் டீல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஜூலை 15ஆம் தேதி வந்து சைன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்டே கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 5 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரிஸுமே பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. மெயினா யூகேல இருக்க இந்தியன் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. TCS, இன்ஃபோசிஸ் இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாமே இங்க எம்ப்ளாயி காஸ்ட் வந்து குறைய போகுது. அப்புறம் இங்க வந்து டெக்ஸ்டைல், ஃபுட்வேர்ஸ் அப்புறம் வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்சஸ் யூகேல வந்து போக போகுது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே குறைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு ட்ரேட் டீல் வந்து பாத்தீங்கன்னா சுமூகமா முடிய போது நல்லா தெரியுது. இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கிஃப்ட் நிஃப்டி சிக்னல் வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் பிளஸ்ல வந்து இருக்கு. அப்படின்னா இன்னைக்கான ஓப்பன் ஆகும்போது ஸ்லைட்டா பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ உலக லெவலில் எந்த பக்கம் பார்த்தாலுமே பீஸ்ஃபுல்லான ஒரு மோட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கான மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் மேபி இருக்கலாம். நேற்றுக்கான FIS வந்து 1000 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS வந்து 3500 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கான நாள்ல வந்து விழுந்திருக்கு. சில்வர் 6%, கோல்டு வந்து 3% வந்து விழுந்திருக்கு. ஸோ நம்ம கோல்டு வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்றதுக்கான டைமா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.